வாக்கு திருட்டு நடந்திருக்குன்னு ராகுல் காந்தி சில ஆதாரங்களை வெளியிட்டார். பீகாரில் மிகப்பெரிய அளவில் பேரணியில் நடத்தினார். இன்னும் ஆதாரங்கள் என்கிட்ட இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வராரு. விவாதம் இன்னும் போயிட்டே இருக்குது. இது வேண்டுமென்று, அதாவது தேர்தலில் வெற்றி பெற முடியலங்கிறதுனால இந்த மாதிரி ஒரு இதை கையில் எடுத்துருக்கிறாங்க காங்கிரஸ்ன்னு அவங்க ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாங்க. அது ஒரு பக்கம் போயிட்டுருக்கு. இப்போ நாடாளுமன்றத்தில் துணை ஜனாதிபதி தேர்தல் நடந்திருக்கு. இப்போ அதில் சில பேர் பணம் வாங்கிட்டு ஓட்டு போட்டிருக்கிறாங்க, 20 கோடி வரைக்கும் பேரம் பேசப்பட்டிருக்கு அப்படின்லாம் குற்றச்சாட்டு வைக்கப்படுகிறது. அதாவது எதிர்பார்த்த வாக்குகளை விட அதிகமாக சிபி ராதாகிருஷ்ணனுக்கு விழுந்திருக்கு அப்படிங்கிற குற்றச்சாட்டை சொல்கிறாங்க. அது எப்படி பார்க்க? முதல்ல இவிஎம் ஏன் இதுக்கு பயன்படுத்தலை? ஏன் மேனுவல் ஓட்டிங் போனாங்க? மக்கள்லாம் இவிஎம் பயன்படுத்தணும். இவங்க மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள்லாம் மேனுவல் ஓட்டிங் போவாங்களா? பேலட் பேப்பர் சிஸ்டத்தில் போவாங்களா? இது குறைந்த அளவு தானே அப்படிங்கிறதுனால இது என்னங்க, இவிஎம் போட்டால் டக்குன்னு ரிசல்ட் வந்துட்டு போகுது. நீங்கள் இவிஎம் மேலே நம்பிக்கையோடு இருக்கீங்க, அதை போட வேண்டியது எதுக்கு மேனுவல் ஓட்டிங் போகிறீங்க? எல்லாத்துலேயும் தில்லுமுள்ளா, எல்லாத்துலேயும் அவங்களுக்கு ஒரு நியாயம், மக்களுக்கு ஒரு நியாயமா? இது ஒன்று. இது விடுங்க, சரி குறைஞ்ச ஓட்டு அதனால் போகிறாங்கன்னு வச்சுக்கோங்க. இது ஒன்று. ரெண்டாவது, 427 வாக்குகள் அவர்களுக்கு உறுதி செய்யப்பட்ட வாக்குகள். யார்? சிபி ராதாகிருஷ்ணனுக்கு பிஜேபி கூட்டணியின் சார்பாக 427 வாக்குகள். ஆனால் 452 வாட்டு வாங்கியிருக்காரு அவர். கூடுதலாக எதிர்பார்க்கறது. ஒய்எஸ்ஆர் காங்கிரஸில் ஒரு 15 ஓட்டு எக்ஸ்ட்ரா வந்திருந்தால், அப்படி இருந்தாலும் கூட ஒரு 9 ஓட்டு எப்படி வந்துச்சுன்னு தெரில. ஓகே, ஸோ அந்த காங்கிரஸ் இந்தியா பிளாக் கூட்டணிக்கு 324 ஓட்டு வந்திருக்கணும். இதுதான் அவங்களுடைய எய்ம். ஆனால் 300 ஓட்டு தான் வந்திருக்கு. அதில் 15 ஓட்டு செல்லாத ஓட்டு வேற பதிவாக இருக்குது. ஒரு தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்பிக்கள் எப்படி செல்லாத ஓட்டு போடுறாங்கன்னு தெரியல. இத்தனைக்கும் அவங்க பயிற்சி வேற கொடுக்குறேன்னு சொல்கிறாங்களே. இத்தனைக்கு முதல் நாள் பயிற்சி, முதல் நாள் ட்ரைனிங் கொடுத்த பிறகு செல்லாத ஓட்டு போடுறாங்கன்னா அவன் எம்பி ஆகிறதுக்கு தகுதியானவனா? முதல்ல அந்த கேள்வி வருமா இல்லையா? நீ இவ்வளவு உன்னை தேர்ந்தெடுத்து உன்னை எம்பி ஆகி அங்கே கொண்டு விட்டுருக்கு, நீ செல்லாத ஓட்டு போடுறேன்னா உனக்கு என்ன தகுதி இருக்குது? இந்த ஒரு கேள்வி ஃபஸ்ட்டு. இது மக்கள் மனதில் எழுமா இல்லையா அந்த கேள்வி? ஓட்டு போடவே உனக்கு தெரியலன்னா நீ எப்படி மக்கள் குரலை ஒழிப்ப? மக்கள் குரலை ஒழிப்ப. உனக்கே ஓட்டு போட தெரியல, உன்னே வேற ஓட்டு போட்டு அந்த மக்கள் கூட்டம் தேர்ந்தெடுத்து எம்பி ஆக்கியிருக்கு. நீ ஒரு துணை ஜனாதிபதி தேர்தலில் போய் செல்லாத ஓட்டு போடுற, அதை பண்ணுறேன்னா அது எப்படி? அது டைஜஸ்டே பண்ண முடியல. இவங்களெல்லாம் வச்சுக்கிட்டு இந்த நாட்டை எப்படி வலிமையான நாடாக, ஒரு வல்லரசு நாடாக உருவாக்குறதுன்னு தெரில.